ஏன் இந்த மருந்தை வந்து எல்லாரும் வந்து நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை விஷயத்துக்கும் மூல காரணமாக இருக்கிற ஒரு விஷயத்தை அது சரி பண்ணுது. ஸோ இந்த ஒரு மருந்து நம்மளோட பல மருந்துகள் நம்ம பின்னாடி எடுத்துக்கிறத தவிர்க்க போகிறோம். ஈவன் என்னோடய பேஷண்ட் கூட நிறைய சுகர் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு கூட இது போட்டதுக்கப்புறம் சுகர் மெடிசன் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அது எல்லாத்துக்கும் இது போடுங்கன்னு அட்வைஸ் பண்ண போகிறதில்ல. பட் போடுறவங்க பயப்படாமல் போடுங்க, தைரியமாக போடுங்க. அதனால் எந்த விதமான இப்படிப்பட்ட பாதிப்புகள் கிடையாது. உங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் இருந்ததுன்னா நேரடியாக நீங்கள் வந்து சந்தேகங்கள் இருந்ததுன்னா நேரடியாக உங்களோட மருத்துவரை அணுகலாம். இது ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, என்னோடய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் மாறா நான் பார்த்த ரொம்ப பாசிட்டிவான விஷயம், உண்மையிலேயுமே இந்த மருந்து வந்ததுப்போ இதெல்லாம் நம்ம ஊரில் பெருசாக யூஸ் ஆகுமான்னு நானும் சிந்திச்சேன். ஆனால் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ். ஏன்னா பொதுவாக நம்ம உணவை கட்டுப்பாடு பண்ணி என்ன தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு பண்ணால் கூட ஒரு 5-10% வெயிட்டு தான் நம்மளால் குறைக்க முடியும். அதுலேயும் எவ்வளவு கன்விக்ஷனோட மன உறுதியோட அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கூட நம்மளால் அந்த உணவை சாப்பிட முடியலைங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் இந்த மருந்தை எடுத்துக்கிறவங்களுக்கு அந்த உணவை சாப்பிட முடியலைங்கிற ஏக்கமே இல்லை. மாறா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது வந்து ஹாப்பி டு சே நோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேண்டான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக சொல்லுங்கன்னு நம்ம சொல்லுவோம் எப்பவுமே டயட்டில். அதை இந்த மருந்து தான் பண்ணுது. சரி டாக்டர், இந்த மருந்து போட்டால் பசியே எடுக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த மருந்து போடுற எல்லோரும் 3 வேளை சாப்பிட்றாங்க. ஆனால் 3 வேளை ஒரு 1.5 இட்லி 2 இட்லி கொஞ்சமாக சாதம் வெஜிடபிள்ஸு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றாங்களோ ஒழிய நிறைய சாப்பிட்றதில்ல, கிரேவிங் கிடையாது. ஸோ அதனால் பசி உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும், ஆனால் அளவாக தான் சாப்பிட முடியும். உங்களுக்கு வெயிட்டை ஹாப்பியாக குறைக்க முடியும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இதனால் மற்ற வியாதிகள் ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, இருதய தொந்தரவு, இந்த பிசிஓடி இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குது. ஃபேட்டி லிவர் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மருந்து எப்படி ஒரு மோசமான மருந்துன்னு மனசாட்சியோடு நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக அந்த மருந்து நல்ல மருந்து. யார் யாருக்கு தேவைப்படுதோ உங்கள் மருத்துவர் சொன்னாங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் உங்களோட எக்கனாமிக்கல் கண்டிஷன் உங்களால் அதை செலவழித்து பண்ண முடியுமான்னு பண்ணுங்கள். பட் ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இன்னும் கூடிய விரைவில் இந்த மருந்துகள் எளிதானவர்களுக்கும் கிடைக்கிற அளவுக்கு அதோட விலை குறைய போகுது. ஏன்னா வந்து அதோட பேட்டன்சி முடிகிறனால எல்லா கம்பெனிஸும் மேனுஃபேக்சர் பண்ணனால ரேட்ஸ் கம்மியாகிற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப் எவ்வளோ ஃபேமஸாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காருல்ல, ட்ரம்ப்பே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏப்பா இந்த மருந்து இவ்வளோ நல்லது பண்ணுதே, இது ஏன் இவ்வளோ ரேட்டு வச்சு விற்கிறீங்க, கொஞ்சம் குறைச்சி விற்றா என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் ட்ரம்ப்பே வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு.